தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவர் ரோமர் 2வது அதிகாரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இருக்கக்கூடாத காரியங்கள் முதலாவது சொல்லுகிறார், நியாயம் தீர்க்காதபடி ஒரு வாழ்க்கை வாழுங்க. நியாயம் நீங்க மற்றவர்களை தீர்க்காதபடி ஒரு வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லி போட்டு, அங்கே நீங்க செய்கிற கிரியைகளுக்குரிய பலன் உங்களுக்கு ஆண்டவர் தருவார் என்று சொல்லிட்டு, நற்கிரியைகளை செய்து பரலோகத்துக்குரிய அந்த கனத்தையும் அந்த மகிமையும் அந்த அழியாமையும் தேடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு, அடுத்த வசனம் 8வது வசனத்துல சொல்றார். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். சண்டைக்காரராயிருந்து, எதிர்த்து நிற்கிறவர்களாயிருந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், சத்தியம் என்றால் வேதம், வேதம் என்றால் இயேசு, இயேசு என்றால் வார்த்தை. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் நியாயம். நியாயம் சத்தியத்தின்படி வாழுகிறது தான் நியாயம். அப்படி அந்த சத்தியத்தின்படி வாழாத பட்சத்தில் அது அநியாயம் ஆக மாறுகிறது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறது தான் நியாயமான ஒரு வாழ்க்கை, சத்தியமான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வாழுகிறது அநியாயம், பொய்யானது, உண்மை இல்லாதது, தேவனுக்கு விரோதமானது. இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப வேதத்தை படிக்கிறோம், தேடுகிறோம், தியானிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், பிரசங்கிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், வேதத்தை படிப்பிக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டு வேதத்தின்படி வாழாவிட்டா அநியாயம் செய்து வாழுகிறோம் என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை மறந்துடக்கூடாது. நியாயம் செய்யாம அநியாயம் செய்து வாழுகிறோம். அதான் நான் திருப்பி 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 சொல்றது. வேதத்தை படிக்கிறது அல்ல, படிக்கணும். வேதத்தை படிச்சா பரலோகம் போயிருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லல. ஊழியங்கள் செய்தா பரலோகம் வந்துருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லல. தசவாங்க காணிக்க கொடுத்தா பரலோகம் வந்துருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லல. அந்நிய பாஷை பேசினா பரலோகம் வந்துருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லல. அற்புதங்களை செய்தா பரலோகம் வந்துருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லல. வாக்கு தத்தங்களை பேசி வாக்கு தத்தங்கள் பிடிச்சு கொண்டு அதிலேயே தொங்கி கொண்டிருந்தா பரலோகம் வந்துருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லல. வேதத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே நீங்க அவர் விரும்புகிற நியாயத்தை செய்றீங்க. அப்படி செய்யும் போது நிச்சயமாக பரலோகம். வேதத்தை என்ன ஊழியம் செய்தும், எவ்வளவு வேதத்தை படிச்சும், என்ன தீர்க்கதரிசனம் சொல்லியும் வேதத்தின்படி வாழாத பட்சத்துல நீங்க பரலோகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை மறந்துடக்கூடாது. நானும் நீங்க வேதத்தை தேடணும், தியானிக்கணும், படிக்கணும், அதன்படி வாழணும். அதுக்குத்தான் வேதம். கையில கொண்டு தெரிகிறதுக்கு, படுக்கையில வைக்கிறதுக்கு, சேச்சையை கொண்டு தெரிகிறதுக்கு, நாங்க அதுல ஒரு வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கிறதுக்கு, அதை படிப்பிக்கிறதுக்கு வேதம் முக்கியமா தரப்படல. முக்கியமாக எங்களுக்கு வேதத்தை ஆண்டவர் தந்ததன் நோக்கம் அதன்படி வாழணும், கிரியை செய்யணும். அதான் நியாயம் வாழ்ற வாழ்க்கை. ஆண்டவர் ஆவியானவர் வேதத்தின் படித்து அதன்படி நாங்க வாழ்ந்து கிரியை செய்ய எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.